Hi friends, welcome to Minnie's Little Kitchen. இன்னைக்கு டீ கடை சமோசா எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய ஷீட்டை வச்சு கிறிஸ்பியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி நம்ம ஷீட் வந்து கடையில் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஷீட் ரெடி பண்ணால் வீட்டிலேயே கிறிஸ்பியான சமோசா ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் மினி அசோக். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இல்லை சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மாவு எண்ணெய் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும்படி இந்த மாதிரி கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் ஆனால் போதும். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதை விட கொஞ்சமாக தண்ணி அதிகமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஷீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பொரிக்கும் போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கைவிட்டு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை 15 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட் வைக்கணும். இதை உடனடியாக வேணாலும் பண்ணலாம். ஆனால் 15 நிமிஷம் ரெஸ்ட்டு வச்சுட்டு பண்ணும்போது நம்ம கடையில் இருந்து வாங்கக்கூடிய ஷீட்டை மாதிரி இதுவும் பெர்ஃபெக்டாக வரும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயாச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்தாச்சு. இனி ரொம்ப முக்கியமான விஷயம், இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக வரணும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு ஷீட்டு நம்ம நல்லா நைஸாக பருத்தி எடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி வச்சா நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வந்து இது 1 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இனி இதை உருளையாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது ஒரே சைஸில் உருண்டையெல்லாம் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒவ்வொரு உருளையாக நம்ம பரத்தி எடுக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு உருளையாக போட்டு கொஞ்சமாக மாவு தூற்றி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பரத்தியது மாதிரி தான் இது. கொஞ்சம் கூட நைஸாக இருக்கும் நம்ம பரத்தும் போது. அதனால் கொஞ்சம் மாவு அதிகமாக தூற்றி விட்டு பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸில் வந்து பரத்தி எடுத்தால் போதும். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் பரத்தி எடுத்துக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷீட்டை ஒன்று எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மைதா பொடி அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டு கை விட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பரத்தி விட்டால் போதும். பரத்தி விட்டுட்டு மீண்டும் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்லுதேன். இனி அடுத்த ஷீட்டை இதுக்கு மேலே அப்படியே கரெக்டாக செட் பண்ணி விடுங்க. விட்டுட்டு மீண்டும் அழுத்தம் கொடுக்காம மெதுவாக பரத்தி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நைஸான ஷீட்டு தான் தேவை. அதனால் மீண்டும் மாவு தேவைப்பட்டால் லைட்டாக மாவு போட்டு இதை லேசாக பரத்தி எடுத்துக்கோங்க. நிறைய லேயர் வச்சும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம 2 லேயர் வச்சு பண்ணும்போது ஷீட்டை வந்து பெர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியும். இந்த அளவுக்கு நைஸாக பரத்தினா போதும். இனி இதை வேக வச்சு எடுக்கலாம். அதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் இதை போட்டுக்கோங்க. தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து முடியும் வரை தீ வந்து நல்லா கம்மியாக தான் இருக்கணும். பபிள்ஸ் எல்லாம் வர தொடங்கியாச்சு. இந்த டைமில் இதை எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட மாவு பரத்தும் போது ஒரு டிப் சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்காகனா இதுக்காக தான். நம்ம வந்து வேக வைக்கும்போதே இந்த மாதிரி லேயரை தனியாக பிரித்து எடுக்க முடியும். நமக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக பிரித்து எடுக்கலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியும். இந்த அளவு சிவந்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஷீட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம்.
ஒரு ஷீட்டை கையில் எடுத்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இருக்கணும். அடிப்பகுதியில் கை வைக்கும்போது நம்ம கை தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு சாஃப்டாக ஷீட் வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்பியான சமோசா வந்து ரெடி பண்ண முடியும். இது வந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணாலும் சமோசா ஷீட் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்க முடியும். நான் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். சமோசா செய்ய எவ்வளோ ஷீட் தேவையோ அவ்வளவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, ஒரு துண்டு கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ஊற வைத்து எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதில் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம இந்த சமோசாவுக்கு வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இனி இதில் மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. கூடவே கறி மசாலா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறணும். அதெல்லாம் நல்லா வரப்பட்டாச்சு. இனி இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே நம்ம டீ கடையில் எல்லாம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுவாங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த வெஜிடபிள்ஸையும் அதில் போட்டுக்கோங்க. அதில் விட்ட தண்ணி நமக்கு தேவையில்லை. வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் மசிக்க வேண்டாம். 1-2 துண்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக போட்டுட்டு ஒன்று கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஷீட்டு ஒட்ட வைக்க நான் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஷீட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு எண்டை இப்படி மடிச்சுட்டு திரும்ப இப்படி மடிச்சுக்கோங்க. திரும்ப ஒரு வாட்டி விட பார்த்துக்கோங்க. இதை மைதா பேஸ்ட் வச்சு லைட்டாக ஒட்டி விடலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மசாலா எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் வைக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்க வேண்டாம். அதோட 3/4 பாகம் வரைக்கும் ஃபில்லிங் வச்சா போதும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த எண்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அதை அந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா சமோசா வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். நம்ம ஷீட் இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காது. எல்லாத்தையுமே ஹோல் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம சமோசா பொரிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்செடுக்கலாம். நம்ம சமோசா பொரிக்கும்போது தீ வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளவு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு பொரிக்கும்போது சமோசா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும்.
இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பிளேட்டில் போடும்போதே தெரியும். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.